சார் இதில் எப்படின்னா படையப்பா அவர் சொந்த படம் ரொம்ப நாள் ஆச்சு 25 வருஷம் ஆச்சு தியேட்டரில் பார்த்து ஒரு 75வது பிறந்த நாள் ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. அதுதான் காரணம், வேறு இதில் ஒன்றும் ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில். ஆமாம், இது வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம், சாதா வெற்றி படமெல்லாம் கிடையாது, பிரம்மாண்டமான வெற்றி படம். இது இப்போ 2வது அளவு வரும்போது அதே அளவு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது. இல்லை அன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ரஜினி நம்பர் 1, அதில் ஒன்றும் சந்தேகம் முடியாது. அன்னைக்கு இல்லை, என்றைக்குமே நம்பர் 1 அவர் தான். அப்படிப்பட்ட அவர் அந்த தேதியில் ஒரு பெரிய வில்லி கேரக்டராக இருக்கிறதுனால சுந்தர் சார் ஏன் வளர்கிறாரு இன்றைக்கு வரைக்கும் உண்மையான காரணம் யாருக்கும் தெரியாது. இது இந்த மாதிரி 100 தடவை நடந்திருக்குது. எத்தனையோ படங்கள் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் வேறு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ படம் நடந்திருக்கு. அண்ணாமலையே முதல்ல வேறு டைரக்டர் பண்ணுற மாதிரி இருந்தது, அப்புறம் சுரேஷ் பிரகாஷ் பண்ணார். வசந்த் பண்ணுற மாதிரி தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமில்ல? சினிமாவில் அந்த டைரக்டரும் அந்த மாதிரி அந்த சீன் வச்சுருக்காரு, அவர் கையில் துப்பாக்கி எடுத்து கொடுக்குற மாதிரி. உடனே அதை இருந்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டாரு, அதனால நன்றி மறந்துட்டாரு அப்படின்னெல்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது நம்ம? ஏன் இவ்வளோ நியாயம் பேசிகிட்டு இருக்கீங்களே? சந்திரமுகியும் சச்சினும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கெல்லாம் எங்கே போனீங்க நீங்களாம் கேள்வி கேட்காம? சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல் கேள்வி, ரஜினி சாரோடைய 75வது பிறந்த நாள் இது. ஸோ இந்த வருஷம் ஒரு ஸ்பெஷலாக கொண்டாடப்பட்டது. எனக்கு படையப்பா படத்தை ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வருதுன்னாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வரல, எஜமான் வருதுன்னாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாளுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி தான் அனௌன்ஸ்மெண்ட்டே விட்டாங்க, படையப்பா தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ரஜினிகாந்த் சார் வீடியோலாம் போட்டிருந்தா நீங்கள் பார்த்தீங்க. திடீர் சேஞ்சுக்கு என்ன காரணம்? இந்த வருஷம் படையப்பா ரிலீஸ் பண்ணது உண்மையிலேயே தேட்டர்களுக்கு நல்லதாக நடந்ததா? சார் இதில் எப்படின்னா படையப்பா அவர் சொந்த படம் ரொம்ப நாள் ஆச்சு 25 வருஷம் ஆச்சு தியேட்டரில் பார்த்து ஒரு 75வது பிறந்த நாள் ரிலீஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. அதுதான் காரணம், வேறு இதில் ஒன்றும் ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது இதில். இல்லை சார், எப்பவுமே நிறைய படங்கள் ரீலீஸ் பண்ணியிருக்காரு, ஆனால் எந்த படத்துமே ரஜினி சார் வீடியோலாம் பேசுனதில்லை. இப்போ இதான் ஃபஸ்ட் டைம் வீடியோ. இது அவருடைய சொந்த படம், மற்ற படமெல்லாம் வியாபார கம்பெனி எடுத்த படம். சொந்த படம்னு கேட்டு அவர் பேசி அனுப்பியிருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் சார், சில வருடங்களுக்கு முன்னாடி பாபா படம் கூட ரீலீஸ் பண்ணாங்க, அப்போ கூட ஒரு வீடியோ போடல. பாபா படமும் அவருடைய சொந்த தயாரிப்பு தானே சார்? அது பாபா படம் சொந்த தயாரிப்பு தான். படையப்பா பொறுத்தளவு ஒரு மாஸ்டர் பீஸ் அது. பாபா படம் உங்களுக்கு தெரியும், எப்போவுமே ஒரு பெரிய படம்னு சொல்லிட்டுனா ஒரு வசூலில் பெரிய சாதனை புரிஞ்ச படத்துக்கு தான் அது கொண்டாடுவோம் நம்ம. அது மாதிரி இது ஒரு சாதனை புரிஞ்ச படம், ஒரு மிகப்பெரிய படம். ரஜினி சாருடைய சினிமா கேரியரில் ஒரு பெரிய மெகா ஹிட் படம் படையப்பா, அதனால அது சொல்லியிருக்காரு. இல்லை சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தை இந்த ஜென்ஸு கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது 2000 பிறந்த குழந்தைகள். ஸோ அன்றைக்கி இந்த படம் வரும்போது இவங்க பிறந்தே இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களாம் தேட்டரில் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. நல்ல படம் எல்லோரும் பார்க்க தானே செய்வாங்க. ஸோ ஒரு உதாரணம் சொல்ல போனால் அந்த 6லேருந்து 60 வரை உள்ள ரசிகர்கள் பட்டால் இந்த ரஜினிக்கு எல்லாருமே விரும்பி பார்க்குறாங்க. இந்த படம் அன்னைக்கு எப்படி அந்த கிரேஸ் இதோ அதே மாதிரி கிரேஸ் இப்போவும் இருக்குதுங்களா சார் இந்த படம்? ஆமாம், இது வெற்றி படம், மிகப்பெரிய வெற்றி படம், சாதா வெற்றி படமெல்லாம் கிடையாது, பிரம்மாண்டமான வெற்றி படம். இது இப்போ 2வது அளவு வரும்போது அதே அளவு பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது படத்துக்கு. ஏன்னா பெரும்பாலும் ரீலீஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஒரு 50 இல்லை ஒரு 100 ஸ்க்ரீன் போடுவாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 450 ஸ்க்ரீன்ஸ் மேலே போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது முற்றிலும் உண்மையாக சார்? அது கண்டிப்பாக 450 ஸ்க்ரீனில் போட்டிருக்காங்களா சார்? ஏன்னா இந்த வாரம் வர வேண்டிய வாத்தியார் திரைப்படம் வரல, அகண்டா 2 கூட பெருசாக எடுபடலை. ஸோ அதனால் ஸ்க்ரீன்ஸ் மறுநாள் கூட சனிக்கிழமை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு ஒரு செய்தி சார். ஆமாம் ஆமாம் சார், ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. என்னென்னா படையப்பா ரிலீஸ் டைம் போது நான் ரொம்ப ரஜினி ரசிகர்கள் மத்தியில் ஆளாயிட்டேன், நான் இந்த சென்னையை விட்டே ஓடிட்டேன்னாங்க. ஸோ அந்த அளவுக்குலாம் சார் அவ்வளோ வெறி கொண்டு ரசிகர்கள் இருந்தாங்க அந்த டைம். இல்லை அன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ரஜினி நம்பர் 1, அதில் ஒன்றும் சந்தேகம் முடியாது. அன்னைக்கு இல்லை, என்றைக்குமே நம்பர் 1 அவர் தான். அப்படிப்பட்ட அவர் அந்த தேதியில் ஒரு பெரிய வில்லி கேரக்டராக இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுக்கும்போது வரும்போதெல்லாம் நடிகைகளாகட்டும் மற்ற டெக்னீஷியன்காட்டும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணி சொல்கிறது தான். அதுக்கெல்லாம் காரணம் கற்பிச்சுட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. அவங்க நம்ம அதுக்கப்புறம் மெட்ராஸே வரலையே அவங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வந்தாங்களா? அதெல்லாம் சொல்கிறதா தம்பி, இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குங்க. இது ஒரு படத்தினுடைய சினிமா, இது புரியுதுங்களா? ரசிகர்கள் அந்த கேரக்டரை தான் பார்ப்பாங்க. அந்த படத்தில் அவங்களுடைய நடிப்பை எக்ஸ்ட்ரானே ரஜினி சாரே பாராட்டியிருக்காரு அவங்களுடைய நடிப்பை பற்றி. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான படம். அதனால் ஒன்று அவங்க சென்னையில் இருந்தாங்கன்னா உடனே ரசிகர்கள் போய் அவங்க வீட்டில் ரகலை பண்ண போகிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அவங்க அப்படியே ஒரு சினிமாங்கிறது எப்படின்னா
ஒரு சொல்லுவாங்களே கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்னு ஒரு அந்த மாதிரி சொல்கிறது தான். நீங்கள் அதையெல்லாம் வந்து ஒன்றும் கணக்கில் வச்சுக்க வேண்டியதில்லை. சார் ஒரு திரையரங்க உரிமையாளர் உங்களுக்கு தெரியும் திரு சிவசக்தி பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, ஒரு ரஜினி படத்தை ரிலீஸ் பண்ணால் அந்த படத்தில் வர லாபத்தை வச்சு நான் இன்னொரு படமே நான் எடுத்திருக்கேன் அப்படின்றாரு. வான்மதினு ஒரு படமே எடுத்தாராம். ரஜினியோட முத்துன்னு ஒரு படம் திரைப்படம் அவர் தேட்டரில் வந்து லாபத்தை வச்சு மட்டும், அவர் செங்கல்பட்டு முழுக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணலையாம், அவர் தேட்டரில் வந்து லாபத்தை வச்சு வான்மதினு ஒரு படத்தையும் எடுத்துன்றாரு. ஸோ இந்த அளவுக்குலாம் தமிழ் சினிமா அந்த அளவுக்கு இருந்தது சார். ஒரு தேட்டரில் வந்து லாபத்தை வச்சு ஒரு படமே எடுக்க முடியுமா? தயாரிப்பாளர்கிட்ட அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எங்கிட்ட கேட்டீங்க, நான் எப்படி பதில் சொல்லிட்டேன்? வெளிப்படையாக பேட்டியே கொடுத்துருக்காரு. அந்த அவர் பேட்டி கொடுத்துருக்காருன்னா அவருக்கு என்ன லாபம் வந்தது, என்ன கொடுத்துருக்காங்க அவருக்கு தானே தெரியும், எனக்கு தெரியாதுல்ல. படம் எடுத்தவர் அவர், அடுத்தாப்புல அவர் நீங்கள் சந்திக்கும் போது கேளுங்க, சார் என்ன லாபம் வந்தது, வான்மதி என்ன பட்ஜெட்டில் எடுத்தீங்கன்னு கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு தெரியும், எனக்கு எப்படி தெரியும் அதை பற்றி? சார் இந்த திரைப்பட படையப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் கூட ரீலீஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் வெளிநாட்டில் வந்து ரிலீஸ் ஆகிறதே கஷ்டம். ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. தம்பி அதான் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை எந்த ஊரில் போட்டாலும் எல்லோரும் பார்ப்பாங்க, அதனால தான் அவங்க பண்ணியிருக்காங்க. சார் சமீபத்தில் கூட கில்லி திரைப்படத்தை வந்து ரீலீஸ் பண்ணியிருந்தாங்க. கில்லி வந்து நல்லா வெற்றி அடைஞ்சிது. ஆனால் அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு எந்த படமும் கை கொடுக்கல. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு காவலன் ரிலீஸ் பண்ணாங்க, ஒரு பகவதி ரிலீஸ் பண்ணாங்க, ஏன் குஷி கூட ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த படங்களை ஏன் சார் கை கொடுக்கல? ஒரு கில்லி கொடுத்த அளவுக்கு ஏன் சார் அட்லீஸ்ட் ஒரு பாதி அளவு கூட கொடுக்கலையா சார் ரீலீஸில்? அது வந்து விஜய் ரசிகர்களுக்கு தான் கேட்க வேண்டிய கேள்வி அது. சார் ஏன்னா இப்போ கில்லி அளவுக்கு ஹிட் இல்லைனா கூட குஷியும் வந்து பெரிய ஹிட்டு தான் அந்த டைம். அதை தான் சொல்லிட்டேன். இது வந்து ஏன் வரலைங்கிறது காரணம் என்ன சொல்லிட்டேன் நான், ரசிகர்களுக்கு தான் போய் கேட்ட தெரியும். ஏன் போக போட்டிங்கன்னு ரசிகர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அவங்க ஏன் போகல அப்படிங்கிறத. எங்களுக்கு அதனுடைய காரணமெல்லாம் தெரியல. இல்லை சார், ஏன்னா வந்து இப்போ பெரும்பாலும் பற்றி சமீபத்தில் கூட அஜித் அவருடைய அட்டகாசம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க. அதுபடி அவரோட பிறந்தநாள் அப்போ தீனான ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க, அது கூட பரவாயில்ல சார் அப்படின்னாங்க. ஸோ ரீலீஸ் பண்ணும்போது அந்த முதல் 3 நாட்கள் கால்குலேட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுறாங்களா, திரையுரிமையாளர் எடுக்கிறாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. படங்கள் ரீரிலீஸ் படங்கள் தமிழ் சினிமா அந்த 2026 ரொம்ப கம்மி, 25 ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால ரீரிலீஸ் படங்கள் 1-2 பண்ணாங்க. சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓடுறது கிடையாது. அதனால் எல்லா படம் வெற்றி படம் இல்லை, எல்லா படம் தோல்வி படம் இல்லை. ரீரிலீஸ் படம் 10 படத்தில் ஒரு படம் ஓடுது, அதுதான் எனக்கு இருக்கிற நிலவரம். அதான் சார் 10 படத்தில் ஒரு படத்துக்கு ஓடுதுன்னு நினைக்கிறீங்க. இப்போ ஒரு புது படம் கூட இந்த முதல் 3 நாட்கள் கூட்டம் வர்றது தான் கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் அந்த ரீலீஸ் படம் அட்லீஸ்ட் இந்த 3 நாளாச்சும் ஃபுல்லாக அதே ஒரு 80% 70% ஆடியன்ஸ் இருக்காங்களே, அந்த கண்ணோட்டத்தில் தான் வந்து திரையரங்கு உரிமையாளர் படத்தை எடுக்கிறாங்க. சார் படம் தான் இப்போ திருப்பி சொல்ல பாருங்கள், படம் இல்லை தமிழ்நாட்டில். தமிழ் படங்கள் வர்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணணும். ரீரிலீஸ் படங்கள் போட்டு பார்ப்போன்னு ஏதோ ஒரு முயற்சி பண்ணி பார்க்குறது தான். இல்லை சார், ஆனால் வந்து கட்டணம் கூட அதே கட்டணம் தான் சார் வசூலிக்கப்படுது. ரீலீஸ் படமாக இருந்தாலும் அதே கட்டணம் தான் சார். இல்லையா, நிறைய தேட்டர் கம்மியாக வாங்குறாங்க. 100 ரூபா வாங்குற தேட்டருக்கார் இருக்காங்க, 120 ரூபா வாங்குற தேட்டர் இருக்காங்க. எல்லாம் தமிழ்நாட்டில் வேரியேஷன். எல்லா தேட்டரும் ஒரே மாதிரி கட்டணமெல்லாம் வாங்குறது கிடையாது. தேட்டருடைய ஸ்டாண்டர்ட் அனுசரிச்சு வாங்குறாங்க. சார் ரஜினிகாந்தோட இந்த 50 ஆண்டு கால சினிமா பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் 50 ஆண்டு காலமாக சூப்பர் ஸ்டாராகவே இருந்துகிட்ருக்காரு. ஒரு மாபெரும் சாதனை தான் அது. சார் ரஜினி சார் மாதிரி வந்து வேணா அவர் காலத்தில் வந்த நடிகர்கள்லாம் இன்றைக்கி உண்மையாக சொல்லப்போனால் பாதி பேர் காலாவதி ஆகிட்டாங்க, பாதி பேர் வீட்டில் படுத்து படுக்கிறாங்க, பாதி பேர் படமே நடிக்கிறதில்ல, இன்னும் சொல்லப்போனால் கெஸ்ட் ரோல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ரஜினி சார்கிட்ட இந்த பிம்பம் வந்து ரசிகர்கள் பட்டாளங்கிறதுனால தான் அந்த பிம்பம் உருவாச்சா? அதெல்லாம் கிடையாது. ரஜினி சாருடைய திறமையினால தான் அவர் இந்த அளவுக்கு ஜெயிச்சுட்டு இருக்காரு. ரசிகருடைய பட்டாலும் அவருடைய படங்கள் நல்ல வெற்றி படங்களாக இருந்துகிட்டு இருந்தது. ரஜினி சார் மேலே இருக்க அன்பு, அதை வச்சு அவங்க பண்ணாங்க. அவரை பொறுத்தவரை இன்றைக்கும் அவர் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கார். இன்றைக்கி அவர் கதாநாயகன் மக்கள் ஏற்றுக்கிறாங்க. அதுதான் காரணம், வேற ஒன்றும் காரணம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா சுந்தர்சி அவர்கள் வந்து தலைவர் 170 விலகிட்டார். இப்போ அடுத்த அது யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இப்படி நடிகருக்கே இந்த மாதிரி இஷ்யூ வருது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன இஷ்யூ இருக்குது? ஒரு இஷ்யூவும் கிடையாது. சுந்தர் சார் ஏன் விலகினார் இன்றைக்கு வரைக்கும் உண்மையான காரணம் யாருக்கும் தெரியாது. இது இந்த மாதிரி 100 தடவை நடந்திருக்குது. எத்தனையோ படங்கள் ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறான்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் வேறு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனையோ படம் நடந்திருக்கு. அண்ணாமலையே வந்துருந்துட்டு முதல்ல வேறு டைரக்டர் பண்ணுற மாதிரி இருந்தது, அப்புறம் சுரேஷ் கிருஷ்ணன் பண்ணார். வசந்த் பண்ணுற மாதிரி தெரியுமா உங்களுக்கு? அது தெரியுமில்ல? அப்போ பின்ன என்ன பண்ணுறோம்? இன்றைக்கி புதுசாக நடக்குது. அண்ணாமலை வசந்த் பண்ணுற மாதிரி தான் இருந்தது, அப்புறம் வசந்த் பதிலாக சுரேஷ் கிருஷ்ணன் வந்து பண்ணார். இதெல்லாம் காலங்காலமாக இருந்துட்டு இருக்கிற விஷயங்கள். இன்னும் புதுசாக அதிசயமாக நடந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது. சார் ஜனநாயகன், பராசக்தி இது ஒரே நாள் ரிலீஸ் ஆகுது, ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் உண்மையாக சார்? அது இன்னும் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் தான் தெரியும். இல்லை சார், இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுப்பாங்க. ஸோ இந்த 2 படங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா? இன்னும் ஒன்றும் கேட்கவே இல்லையா? என்ன படமே கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கவே இல்லை. தமிழ்நாட்டில் எங்கேயுமே 2 படம் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கல. இல்லை சார், சில தேட்டரில் வந்து சைன் பண்ணி, எந்த தேட்டரும் சைன் பண்ணல. தமிழ்நாட்டில் எந்த தேட்டர் இது வரைக்கும் சைன் பண்ணல. சார் சமூக ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து நன்றி மறந்துட்டார், விஜய் வந்து துப்பாக்கி எடுத்து கொடுத்தாரு,
எப்படி வந்து விஜய் கூட ஒரு மோதலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் விஜய் படம் வந்து எந்த படமும் வரக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா சார் தமிழ்? சார் யார் தான் சொல்கிறாங்க சார்? இப்படியா தான் நீங்கள் போன படத்துக்கு கேள்வி கேட்டீங்க. விஜய் படம் அஜித் படம் ஒரே நாள் வருதா, தியேட்டரில் வந்து பிரளயம் வந்துருமா, இது நீங்களே கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன பிரளயம் வந்து அந்த படத்தில் 2 வந்து ஒன்றும் நடக்கல இல்லை. அதே தான் சிவகார்த்திகேயன் படம் வருது, விஜய் படம் வருது, 2 படம் மக்கள் பார்க்க போகிறாங்க. இது ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நீங்கள் தான் தேவையில்லாமல் வந்து இதை பற்றியெல்லாம் பேசி பூதவரம் பண்ணுவீங்க ஊடகவியலாளர்கள். ஒன்றும் நடக்க போகிறதில்ல. விஜய் படத்துக்கு ஒரு 600 தியேட்டர் கிடைச்சுன்னா சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஒரு 500 தியேட்டர் கிடைக்கும். 2 படம் நல்லபடியாக ஓட போகுது. அவ்வளோதான். இல்லை சார், சிவகார்த்திகேயன் வந்து விஜய் கூட மோதல் நன்றி என்ன விஜய் இல்லை என்ன நன்றி பண்ணணுங்கிறீங்க? இப்போ விஜய் வந்து சிவகார்த்திகேயனுக்கு என்ன பண்ணி கொடுத்தாரு? எதுவும் பண்ணல சார். அப்புறம் நீங்கள் தான் சொல்கிறீங்க நன்றி மறந்துட்டாருன்னு. இல்லை, சிவகார்த்திகேயனுக்கு வந்து துப்பாக்கி எடுத்து கொடுத்தாரு. என்ன துப்பாக்கி கொடுத்தா உடனே அது நன்றி கிடைக்குமா? அதுக்கு அப்படிதானே சார் சொல்கிறாங்க. ரோட்டில் இருக்கிறன்னு சொல்லிட்டு போகிறேன் மிஸ்டர். நீங்கள் ஊடகவியலாளர், நீங்கள் இப்படியே கேள்வி கேட்டு பழகலாமா நீங்கள்? இல்லை சார், இப்போ சார் துப்பாக்கி எடுத்து சினிமாவில் ஒரு சீன் வருது, புரியுதா உங்களுக்கு? சினிமாவில் அந்த டைரக்டரும் அந்த மாதிரி அந்த சீன் வச்சுருக்காரு, அவர் கையில் துப்பாக்கி எடுத்து கொடுக்குற மாதிரி. உடனே அதை இருந்துக்கிட்டு துப்பாக்கி எடுத்து கொடுத்துட்டாரு, அதனால நன்றி மறந்துட்டாரு அப்படின்னெல்லாம் கேட்டிங்கன்னா இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறது நம்ம? இல்லை சார், ஒரு டைமில் வந்து ஒரு விஜய் படம் கூட ஒரு ஸ்ரீகாந்த் படம் ரிலீஸ் ஆச்சான். ஸ்ரீகாந்த் படம் வந்து சரியாகவே போலையா, செங்கல்பட்டுலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போயிட்டு பார்க்கும்போது சுத்தமாக கூட்டமே இல்லை. அதான் முதல்ல சொன்னேன், நீங்கள் விஜய் கூட மோதாதீங்க, விஜய் கூட மோதனா மலை கூட மோதமான்றாங்க. விஜய் சார் படம் வரும்போது நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கேன் சார். இப்போ மட்டும் ஏன் சிவகார்த்திகேயன் டார்கெட் பண்ணுறாங்க? யாரும் சொல்லல, நீங்கள் தான் கேட்குறீங்க. யாரும் சொல்ல கிடையாது. சமூக வலைதளங்களுக்கு வேறு வேலை இல்லை, உங்களுக்கு பொழுது போகணும்ல, அதனால போட்டுட்டு இருக்கிறீங்க. அன்னைக்கு சமூக வலைதளம் இல்லை, அதனால யாரும் ஒன்றும் சொல்லலை. இன்றைக்கி உங்களுக்கு எப்படின்னா பொழுது போகணும், ஏதோ விஷயம் கிடைக்கணும், அதனால் நீங்களாக போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று இங்கே தியேட்டருக்காரரோ ரசிகர்களோ யாரும் அதை பற்றி பேசுகிறது கிடையாது. சமூக வலைதளத்தில் உங்களுக்கு பொழுது போகாதனால நீங்கள் அதை 2 போட்டுட்டு இருக்கிறீங்க. அன்றைக்கி நீங்கள் ஸ்ரீகாந்த் படம் விஜய் படம்லாம் ரிலீஸ் ஆன காலத்தில் சமூக வலைதளம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் இவ்வளோ நியாயம் பேசிகிட்டு இருக்கீங்களே? சந்திரமுகியும் சச்சினும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. அன்றைக்கெல்லாம் எங்கே போனீங்க நீங்களாம் கேள்வி கேட்காம? கூட மும்பை எக்ஸ்பிரஸ் வேறு வந்து சார் வந்ததுல தெரியுதுல்ல உங்களுக்கு? சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயக திருப்பதி ஆடியோ லான்ச் வந்து எப்பவுமே பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வைப்பார். இந்த வாட்டி திடீர்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வச்சுருக்காரு. என்ன காரணம் சார்? அது பார்த்தா டிக்கெட் எல்லாம் வேறு விற்றுருக்காங்க நிறைய நம்ம இந்தியன். சார் அது காரணமெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படின்னா தயாரிப்பாளர் வந்து இதுக்கு முன்னால் எந்திரன் 2 இதே மலேசியாவில் வச்சாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்குல்ல? அப்போ காரணம் சொன்னோம்ல நம்ம. இதெல்லாம் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் தான். எந்திரன் 2 மலேசியாவில் வச்சுருக்காங்க. ஒரு படம் துபாயில் எந்திரன் 1 மலேசியாவில் வச்சாங்க, எந்திரன் 2 துபாயில் வச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் அது மாதிரி இவங்க மலேசியாவில் வச்சுருக்காங்க. சார் அவர் வந்து என்னென்னா இது கடைசி படம் அப்படின்றதுனால வந்து இங்கே அரசியல் குறுக்கீடு இருக்கிறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் தான் திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். நீங்களாக தான் இது கற்பனை பண்ணுறீங்க. ஏற்கனவே வந்து இதுக்கெல்லாம் முன்னுதாரணம் நிறைய இருக்குது. ரஜினிகாந்தோடைய எந்திரன் 1 மலேசியாவில் வச்சாங்க, எந்திரன் 2 துபாயில் வச்சாங்க. அந்த மாதிரி விஜயனுடைய படம் மலேசியாவில் வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இது சினிமா, அரசியலுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சார் இந்த 2 படங்களுடைய இந்த தேட்டர் பங்கீடு எப்படி சார் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 12ஆம் தேதி வந்து பாருங்கள், நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி தெரியாதுல்ல நம்மளுக்கு எப்படி வந்து, அதாவது விஸ்வாசம் பேட்டை 2க்கு எப்படி தேட்டர் ஒதுக்கணுமோ அதே மாதிரி அஜித் படம் விஜய் படம் போன வாரம் வந்து இல்லைங்களா, துணிவு வாரிசு, அதுக்கு எப்படி தியேட்டர் ஒதுக்கணுமோ அதே மாதிரி இதுக்கு ஒதுக்குவோம். ஸோ எந்த குளறுபடி இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு குளறுபடி கண்டிப்பாக இருக்காது. இல்லை, ஏன்னா பராசக்தி திரைப்படத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி, ரெட் ஜெயின் மூவிஸ் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் எடுக்கணும்னு சார் ஆசைப்படுவாங்க. இல்லையே, ஏற்கனவே ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பண்ணாங்க. இந்த படம் பேட்டை வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பண்ணாங்க. பேட்டை விஸ்வாசம் வந்து வேறு கம்பெனி பண்ணாங்க. ஒன்றும் பிரச்சனையே வரலையே சார். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எந்த லெவலில் சார்? அது எல்லாமே படம் கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் சொல்லுவாங்க, இப்போ சொல்ல மாட்டாங்க. லாஸ்ட் டைம் கூட நீங்கள் கேட்டீங்க லியோ திரைப்படம் அப்போ நான் உங்களுக்கு பேட்டி எடுக்கும்போது நான் சொன்னீங்க இதுவரை யாருமே கேட்காத ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டிருக்காங்க, அது எப்படி ஒத்து வரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துக்கு எதனா இஷ்யூ நடக்குமா ஜனநாயகனுக்கு? நான் அதான் சொல்கிறேன். அது அந்த மாதிரி நடந்ததுன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் அவன் கன்ஃபார்மே பண்ண ஆரம்பிக்காதுக்கு முன்னால் இஷ்யூ நடக்குது நான் சொல்ல முடியுமா என்ன? இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.